வெல்கம் டு டி ஃபேஷன் டிசைன். ப்ரூச்சஸ் கிளாஸில் 10 இன்ச் ஃப்ரேம் எப்படி கிளாத்தில் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற ரிங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அது மேலே இன்னொரு ரிங் வச்சுட்டு இப்போ லைட்டாக அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சமாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போ சுற்றியும் அந்த கிளாத் வந்து கொஞ்சமாக இழுத்து விடுங்க. ஸ்க்ரூ வந்து கொஞ்சமாக டைட் வச்சுட்டு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா டைட் வச்சுக்கலாம். சுருக்கு இல்லாமல் நல்லா இழுத்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. தட்டும்போது நமக்கு சவுண்ட் கேட்குற மாரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை வச்சு ஒர்க் பண்ண முடியும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துக்கோங்க, நல்லா ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற மாரி. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டன் ரிப்பன், அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாரி ஸ்டாட்டன் ரிப்பன் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல, குட்டியாக எடுத்துட்டா அது மேக் பண்ணும்போது பாதியில் பத்தலைன்னா அது கொஞ்சம் இதாகிடும். அதனால் ஒரு 1 மீட்டர் பக்கமாக எடுத்துக்கோங்க. நார்மலாக த்ரெட்டு வச்சு கோர்ப்போம் பார்த்தீங்களா, அதேமாரியே இதையும் வச்சுட்டு மேலே குத்தி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டா நமக்கு வந்து ஒரு முடிச்சு போட்ட மாரி ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே எண்டில் ஒரு குத்திட்டு அதை அந்த நீடிலுக்குள்ளே விட்டுட்டு ஒரு லூஃப் மாரி ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் ஒரு குத்தி இழுத்தமா நமக்கு வந்து எண்ணாட்டு போடுற மாரி முடிச்சு கிடைக்கும். இல்லை நார்மலாகவே நம்ம கையில் முடிச்சு போடுற மாரியும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குத்தி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த ஃப்ளவர் தெரியுதுங்களா, அந்த எண்டில் வச்சுட்டு ஸ்டாட்டன் ரிப்பன் மேலே மறுபடியும் நீடில் வச்சு குத்தி இழுத்துக்கோங்க. இதேமாரியே ஃபுல்லாகவே ஃப்ளவர் மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்டாட்டன் ரிப்பன் வச்சு இப்போ ஃப்ளவர் ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி முடிச்சு போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு லூஃப் மாரி ஃபார்மாக இருக்குதா, அதை கீழே நீடில் விட்டுட்டு நீடில் மேலே ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. சுற்றிட்டு அதை விட்டு இழுத்துமா நமக்கு வந்து முடிச்சு போகிற மாரி டைட்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதை உள்ளே விட்டு இழுத்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு சிவ்விங் த்ரெட் எடுத்துட்டு நான் வந்து ரவுண்ட் சீக்வென்ஸி கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் சீக்வென்ஸி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா செல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் சீக்வென்ஸி வச்சுட்டு இப்படி சென்டரில் கோடு அது மாரி பண்ணிட்டோமா, அது நமக்கு ஒரு லீஃப் மாரி கிடைக்கும். அதை வச்சுட்டு குத்தி இழுத்துக்கோங்க. சென்டரில் நம்ம என்ன வேணாலும் வச்சு மேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 ரவுண்ட் சீக்வென்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் பீட்ஸும் வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சுட்டு ஒரு 4 mm பீட்ஸு ஒயிட் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் 4 mm பீட்ஸு ஒயிட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோல்டுன்னு எடுத்துக்கலாம், எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதில் இன்னும் சுகர் பீட்ஸும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாட்டன் ரிப்பன் எண்டில் வச்சுட்டு அந்த பீட்ஸ் குத்தி அப்படி இழுத்துக்கோங்க. ஃப்ளவர் சுற்றியுமே இந்தமாரி பீட்ஸ் வச்சு மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. சேம் அதே மாரியே கடைசியாக எண்ணாட்டு போட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.